ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டர்லேண்டை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்லர் பீச் அப்படின்ட்டு ஃப்ளாரிடாவில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு பீச் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பீச் ஹவுஸோட டூர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த அந்த பீச் ஹவுஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு த பீச். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து ஒரு ரோட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தாண்டினோம்னா நமக்கு வந்து பீச் அப்படியே அங்கே இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வீடு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ மேலே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நமக்கு வந்து வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே பார்த்திங்கன்னா அங்கே பேஸ்மெண்ட் வந்து கராஜ் இருக்குது. ஸோ மேலே வந்து போன உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிச்சன். ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கேயே பேண்ட்ரி எல்லாமே இருந்தது. ஸோ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சைடில் கீழே போனீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் இருக்குது, கராஜு. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து 2 ரூம் இருக்குது. வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே வந்து டபுள் பெட்ரூம்ஸு. ஸோ இங்கே ஒன்று அண்ட் பக்கத்தில் ஒன்று. ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. இங்கேயே வந்து டபுள் காட் போட்டிருந்தாங்க. சீலிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹை சீலிங்காக இருந்தது. ஸோ பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையும் வந்து ஃபேனும் இருந்தது. இங்கே டைனிங் அண்ட் லிவிங் ரூமில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த பீச் தீம்லேயே வந்து நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வால் ஹேங்கிங்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச் தீமில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள். ஸோ பிளேட்ஸ்லேயே வந்து இந்த ஷெல்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் இருந்தது. அண்ட் இங்கே லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து டிவி அண்ட் கவுச் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து பே விண்டோவும் இருந்தது. ஸோ இங்கேருந்து வந்து வியூ வந்து நீங்கள் பீச் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது. அண்ட் லிவிங் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேக்சின்ஸு, போர்ட் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃப்ஸ்லேயே வந்து நிறைய ஹேங்கிங்ஸ்லாம் இருந்தது. அப்படியே இங்கே கீழே இறங்கி போனால் வந்து கராஜ் வந்து இருந்தது. 2 கார் கராஜு. ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் வந்து பேஸ்மெண்ட் கிடையாது, ஒன்லி வந்து கராஜ் மட்டும்தான். ஸோ இதுதான் கராஜு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு டோர் இருந்தது. ஸோ இந்த டோருக்கு வெளியே நம்ம போனோம்னா வந்து இங்கேயும் வந்து பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ இந்த சைடும் பேக் சைடும் வந்து பார்க்கிங் லாட் இருந்தது. ஸோ அது வழியாக நம்ம வந்து சைட்லேயும் நமக்கு வந்து ஒரு வே கொடுத்துருந்தாங்க. அது வழியாகவும் நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். ஸோ இங்கே இந்த சைடு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஷவரும் வச்சுருந்தாங்க. ஸோ வாஷிங்க்கு. ஸோ பீச்சில் வந்து நம்ம விளையாட்டு ஸோ மண்ணாக வந்தோம்னா வந்து இந்த இடத்துல ஷவர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகலாம். ஸோ அதுக்காக இங்கே ஒன்று ஷவர் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 2 ரூம் இருந்தது. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனில் வந்து ஒரு பெட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தாண்டி போனீங்கன்னா வந்து இன்னொரு வந்து ரூமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமு. இங்கே தனியாக இந்த ஃப்ளோருக்கும் வந்து தனியாக ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு காமனாக வந்து ஒரு பாத்ரூம் இருந்தது செகண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ
இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான். நம்ம மேலேருந்தே வந்து கீழே டைனிங் ஹால் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி அழகாக வந்து பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ளமிங்கோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பேட்டியோ இருந்தது. ஸோ இதிலேருந்து பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு, பீச் வியூ. ஸோ இங்கேருந்து வியூ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, காஃபி டேபிள்லாம். ஸோ வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கேருந்து. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான். இது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டியோவிலேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்தது. ஸோ மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இங்கே வந்து மொட்டை மாடி. யூஸ்வலாக வந்து யூஎஸில் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி வின்டராக இருக்குன்றதுனால மொட்டை மாடி வந்து பார்க்கவே முடியாது. ஸோ இந்தியாவில் இருக்க ஃபீல் வந்து இங்கே இருந்தது பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த மாதிரி மொட்டை மாடி வியூ வந்து பார்த்துட்ருக்கோம் பீச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த பீச் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பீச் ஹவுஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே வந்து இந்த ஏர்பிஎன்பியில் தான் வந்து புக் பண்ணோம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. யூஎஸில் இருக்க ஃபீலே இல்லை. ஸோ அதுவும் வந்து வின்டரில் இவ்வளோ வெயிலாக, ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ வந்து அவ்வளோ அழகான வியூ. ஸோ ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த பீச் ஹவுஸில். ஸோ 2 days தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம் இங்கே. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ அவுட் த டைம் வந்து பீச்லேயே தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பீச்சை விட்டு வரவே இல்லை. ஜஸ்ட் மார்னிங்கே வந்து அங்கே போயிட்டு வந்து நல்லா விளையாடிட்டு ஜஸ்ட் லஞ்சுக்கு மட்டும் வந்துட்டு மறுபடியும் வந்து போயிட்டாங்க. ஸோ த்ரூ அவுட் த டே வந்து பீச்சில் தான் வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐ ஹோப் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you all in next video. Bye.